ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது. எல்லாரோட ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. தோலை வந்து நல்லா சீவிட்ட பிறகு இது மாதிரி நீட்டாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்குல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். பாருங்கள், நல்லா பபுள் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சிங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் வந்து தண்ணியில் நல்லா அமிங்கிருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து உருளைக்கிழங்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். இது மாதிரி ட்ரைன் பண்ணி உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்து நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி வந்து எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி வந்து மீதி துணியை வந்து அந்த உருளைக்கிழங்கு மேலே போட்டு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா போகும். பாருங்கள், நல்லா ஈரம் காஞ்சிருக்கு. இது மாதிரி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி விடுங்க. உருளைக்கிழங்குல ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். லைட்டாக இதை வந்து இது மாதிரி வந்து திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு பபுள்ஸ் நல்லா அடங்கியிருக்கு. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் நல்லா அடங்கிருச்சு. உருளைக்கிழங்கோட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.